அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ அறிவிப்பு அப்படிங்கிறது தான் இப்போ வெளியாகி இருக்கு. 70 வயது இல்லை அதுக்கு மேற்பட்ட சுமார் 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு வருமான உச்சவரம்பு எதுவுமே இல்லாமல், அதாவது இவ்வளோ வருமானம் வச்சுருந்தாங்கன்னா தான், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது வழங்கக்கூடிய வகையில் முதலமைச்சருடைய முதியோர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தமிழக அரசு அப்படிங்கிறது அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பில் யாரெல்லாம் பயன்பெற போகிறாங்க, என்னென்ன பயன்கள் கிடைக்கும், எப்படி விண்ணப்பிக்கணும், எங்கே போய் பதிவு செய்யணும், என்னென்ன ஆவணங்கள் தேவை, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தினசரி 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட் எல்லாம் மதிய வேலையில் உங்களுக்கு வீடியோஸாக வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தமிழகத்தில் வசிக்கக்கூடிய 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தில் முக்கிய பயனாளிகளாக இருப்பாங்க. இதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திட்டத்திற்கு வருமான உச்சவரம்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும், வருஷத்துக்கு 2 லட்சம் குறைவாக தான் உங்கள் வருமானம் அப்படிங்கிறது இருக்கணும், இல்லை அப்படின்னா வருமான வரி கட்டாதவராக இருக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த காப்பீட்டு திட்டத்துக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு திட்டம் அப்படிங்கிறது தான் இது. அதாவது குடும்பத்தில் ஆண்டு வருமானம் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அடிப்படையிலையும் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லை. இந்த திட்டம் எல்லாருக்குமே விலக்கு அப்படிங்கிறது கொடுக்குது. அதனால எல்லாருமே இந்த திட்டத்தின் மூலிமா நீங்கள் பயனடைஞ்சுக்கலாம். சுமார் 38 லட்சம் முதியவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலியமாக பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த திட்டத்தில் மூலியமாக என்ன பயன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும். என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 வயதுக்கு மேற்பட்ட தகுதியான முதியவர்களுக்கு கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும். பொதுவாக நிறைய பேர் வீட்டில் நிதியுதவி பற்றாக்குறையின் காரணமாக தான் நிறைய பேர் 70 வயசு இல்லை 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கே நிறைய திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கொண்டு வந்திருக்கு. ஆனால் 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லா பிரிவினருக்குமே இலவச சிகிச்சையை இப்போ தான் தமிழக அரசு அப்படிங்கிறது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அந்த திட்டம் தான் இந்த காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது. அதில் நீங்கள் கட்டாயம் பயன்பெற்றுக்கோங்க. இனிமேல் யாருமே நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கண் அறுவை சிகிச்சை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இந்த திட்டத்தின் மூலிமா நீங்கள் இலவசமாக பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய ரெகுலர் செக்கப் கூட இதில் நீங்கள் இலவசமாக பண்ணிக்கலாம். அதனால் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் உங்களோட ஃபுல் பாடி செக்கப், பிளட் டெஸ்ட் இதெல்லாமே இந்த திட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த திட்டத்தின் வாயிலாக வயதான காலத்தில் மருத்துவ செலவு வரும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தினருக்கு அதிக பண செலவு ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. குறிப்பாக மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடிய முதியவர்களுக்கு இந்த திட்டம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த திட்டத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா இருக்கும், இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது தான். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருமே கவனிக்கணும். இந்த திட்டம் அப்படிங்கிறது தற்போது புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் தனியாக எந்த ஒரு இணையதளத்திலும் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எந்த அலுவலகத்திலும் பதிவு செய்ய வேணும் அப்படின்ற விண்ணப்பம் அப்படிங்கிறதும் எதுவுமே கிடையாது. பதிவு செய்யக்கூடிய தேதி என்ன என்பது தொடர்பான முழுமையான அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல் இன்னுமே வெளியாகலை. ஆனால் ரீசண்டாக இன்னைக்குரிய தேதியில் 18ஆம் தேதி ஆகஸ்ட் 18 இந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால தான் உங்களுக்கு உடனே அப்டேட்டை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே நீங்கள் எங்கே போய் விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும்னு நான் சொல்கிறேன். இது வரைக்குமே காத்துட்ருங்க. குறிப்பாக இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இணையதளத்தில் வந்த உடனே நீங்கள் இது பண்ணுங்கள். இதுக்கான குறிப்பிட்ட வெப்சைட் அப்படிங்கிறது இருக்கும். சமூக வலைதளத்தில் வரக்கூடிய யாரோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த செய்தியை கிளிக் பண்ணுறது, ஓடிபி அனுப்புறது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. அதிகாரப்பூர்வ பதிவு நடைமுறை வெளியான பிறகு அரசு அறிவிக்கும் பதிவு மையம் அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலியமாக தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்ததான் என்னென்ன ஆவணங்கள் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறதையும் பார்த்துடலாம். இந்த புதிய திட்டம் அப்படிங்கிறது இறுதி ஆவணப்பட்டியல் அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை. ஆனால் இதில் பேசிக்காக சில முதியவர்களுடைய வயதை உறுதி செய்வதற்கான ஆதாரம், அடையாள ஆவணம் இது எல்லாமே பதிவு செய்யும்போது கட்டாயம் தேவைப்படும். ஏன்னா பேசிக்காக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சரி, இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷன் பண்ணாலும் பேசிக் இது நம்மளுக்கு அதுதானே கேட்பாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஆதார் அட்டை கேட்பாங்க, உங்களோட வயதுக்கு ஏற்ற அந்த சான்று, அதாவது நீங்கள் 70 வயசு பூர்த்தி பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற
அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மாற்றுச் சான்றிதழ் கேட்பாங்க. இல்ல அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி, லைசென்ஸு அந்த மாரி இருந்துச்சுன்னா அது கூட இது பண்ணலாம். இது எல்லாமே ஆவணங்கள் ரொம்ப தயாரா வச்சுக்கணும். பாஸ்போர்ட் அளவுல புகைப்படம் இது எல்லாமே தயாரா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பா உங்களுக்கு குடும்ப அட்டை இருக்கு, இல்ல அப்படின்னா ரேஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து தயாரா வச்சுக்கோங்க. ஆனா இது அனைத்துமே இந்த புதிய திட்டத்திற்கு கட்டாய ஆவணம் கிடையாது. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன கட்டாயம் சேர்க்கணும், என்னென்ன நீக்கணும், என்னென்ன எங்க போய் நீங்க இது பண்ணணும்னு அதிகாரப்பூர்வமா அரசு வெளியிட்ட உடனே நான் உங்களுக்கு குடுக்குறேன். இதுல நீங்க நெறைய பேருக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிருக்கணும். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஏற்கனவே முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஒண்ணு இருக்கு. அதாவது சிஎம் சீஸ் செயல்பட்டு வருது. அதாவது சீஸ்னா சிஎம் சிஹெச்ஐஎஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படிங்கிறது செயல்பட்டு வருது. அந்த திட்டத்துக்கு தனியா தொகுதி இருக்கு. அதுல வந்து 70 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்குமே ஃப்ரீ அப்படின்னா கிடையாது. அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு. 60 வயசுக்கு மேல அந்த மாதிரி. அதனால அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னா கட்டாயம் எடுத்துக்க முடியாது. அதனால புதுசா 70+ முதியோர் காப்பீட்டு திட்டத்தையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஎம் சிஹெச்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்தையும் ஒண்ணா குழப்பிக்கிறாதீங்க. இந்த 70+க்கு மேல இருக்கிறவங்களுக்கு புதுசா இப்ப திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இதை கவனத்துல வச்சுக்கோங்க. புதிய முதியோர் காப்பீட்டு திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ நடைமுறை அப்படிங்கிறது வெளியானதும் நானே உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, எப்படி பதிவு செய்யணும், எந்தெந்த மருத்துவமனைகள், எப்படி சிகிச்சை பெறுறது, என்னென்ன சிகிச்சைக்குனா உங்களுக்கு இலவசம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அதுக்கு மேற்பட்ட எல்லா முதியவர்களுக்குமே இந்த அறிவிப்பு ஒரு நிம்மதியும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். ஏன்னா கடைசி காலத்தில் உங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு இன்னொருத்தவங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வருமான உச்சவரம்பு அப்படிங்கிறது இதில் இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 லட்சம் முதியவர்களுக்கு இது கட்டணமில்லா பணமில்லா மருத்துவ சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் வீட்டில் 70 வயசுக்கு மேற்பட்ட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இல்லை உறவினர்கள் யாராச்சும் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு தமிழக முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இது கொண்டு வந்து 2 நாள் கூட இல்லை, நேற்று தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இன்றைக்கி காலையில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் போயிட்டு இருந்தது. உடனே உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் இதுக்கான அப்டேட் என்ன அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறாங்க அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துடுவேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நடைமுறை ஆவணங்கள் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் காத்துட்ருங்க. யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.